வாக்குப்படி இந்நாட்டு மன்னருக்கு மனைவியாகி என்னுடைய பேரோ தமிழேந்தி தமிழேந்தியுடன் சீர சிறப்போடு வந்திருக்கின்றேன். இருந்தாலும் சென்னை கலந்து பார்க்க வேண்டுமே. அத்தா பச்சை கிளை பாடுது பானையில் வெள்ளம் ஊறுது வரும்போது நாடாடே புளிக்குது ஜாக்குது பச்சை கிளிப்பாடுது பானையில் வெள்ளம் ஊறுது. அப்படிங்க குடியை கெடுக்கும் குடி பழக்கம் உடல் நலம் கொடுக்கும். குடிக்கிற வீடு குல தெய்வம், குடிக்காத வீடு குட்டி செவரு. அப்படித்தாண்டா டேய், குடிக்க வீடு குல தெய்வம் தெய்வம், குடிக்காத வீடு குட்டி செவரு. டேய் மூஞ்ச பிடிச்சினாயே, அது எப்படி? அது காலையில குடிப்பது கம்யூனிட்டி குடி, மதியம் குடிப்பது மானகட்ட குடி, சாயங்காலம் குடிப்பது சம்சாரி குடி. இந்த நேரமும் குடிக்கிறானே என்ன குடி? என்ன குடி? சூடு சொன்ன கட்ட உன்ன மாதிரி. ஐயோ உன்ன மாதிரி தாண்டா. டேய் உன்ன மாதிரி தான் பின்ன மாமா. உள்ளவே குடி மாட்டேனே கூடாது. குடிக்கலாம்டா. உன்ன மாதிரி குடிச்சு மூஞ்சி கொஞ்சம் காட்டுவா. வீந்து நேத்து இப்படி மூக்கு போகலாச்சு வருவே. இத பாருங்க ஐயா, இந்த மாதிரி குடியே கெடுக்குமா. குடி பழக்கம் உடல் நலம் கொடுக்கும். அப்படியே இருந்தாலும் யாரை சந்திக்க வேண்டும்? ஐயா சந்திக்கணுமா? ஆமா பார்க்கலாமே. கல்யாணம் ஆயிடுச்சு.
பண்ணி 13 வருஷம் ஆகுது. 13 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் என் பொண்டாட்டிக்கு குழந்தை இல்லை, எனக்கும் குழந்தை இல்லை. ரெண்டு ஒண்ணு தானா? குழந்தை கிடையாது. அந்த எருமாலை வேண்டிக்கினேன். பெருமாளை 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 ஒன்ன போல ஒரு குழந்தை பொண்ணுட்டா. ஒன்ன போல ஒரு குழந்தை வந்தா ஐயே படியேறி வந்து படியேறி வந்து ஓ முடி நேரம் என் குழந்தைய நிக்க வச்சு முடி நேரம் குழந்தை நிக்க வச்சு ஒரு 3 சுத்து சுத்தி 3 சுத்து சுத்தி 3 சுத்துல என் புள்ள கையை விட்டு வாங்கிட்டு வேண்டிக்கிட்டு. ஏண்டா முட்டில பாலட்டா பழத்து செய்வீங்க, அதெல்லாம் முட்டில தேத்துறேன். ஆனா எல்லாம் போட்டா உண்டு விம்பி போதே நம்ம பெறாட்டிக்கணும். அப்புறம் அந்த ஆண்டவன் சோயிலால ஆண்டவன் கருணையால் என் முன்னாடி கருப்பு கோணி ஆயிட்டான். கர்ப்பமாகிட்டாங்க, மாசமாயிட்டாங்க. 10 மாசம் சரி அவன் ஓத்தோலி படுறான். வயிற்று வலிடா ஐயோ கடை கடை கடைன்னு பெறல்றேன் மொண்டாட்டியா. முன்னாடின்னு கேட்டேன், நான் குழந்தை பெற்றுக்கு போறேங்கன்னு சொன்னான். அடியே செலவு காசு கிடையாது, ஒரு 3 மாசம் தள்ளி போட்டுக்கணும். லோன் கட்ட தள்ளி படுத்தியா? நானும் லோன் எழுதி போட்டேன், லோன் பண்ணதான் லோன் வைக்க போய் கிடக்குறேன். ஒரு 3 மாசம் தள்ளி போட்டுக்கிட்டீங்கன்னா அவனா பண்ண லக்குன்னு தள்ளி போட்டுனான். தள்ளி போட்டுனாங்க 13 மாசம். 13 மாசம் பட்டு திருப்பி அடுப்பு வலி ஆரம்பிச்சிச்சு. இடுப்பு வலி ஆரம்பிச்சிச்சு. கட 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 கடன்னு பெறல்றா, ஓடுறா ஓடுறா, நிக்க மாட்டா ஒரு இடத்துல. வலி தாங்க முடியல. முன்ன பெற்றுண்டா குழந்தை எனக்கு தெரியும். அதானே எனக்கு தெரியாது, ஒண்ணும் தெரியாது. ஊர் மக்களை கூப்பிடுறேம்மா, கொஞ்சம் வாங்கம்மா, என் பொண்டாட்டிக்கு ஓத்து வலி வயிற்று வலி வயிற்று வலி கொஞ்சம் வாங்கம்மான்னு கூப்பிடுறேன். டேய் நீ கோயில் போனா கூச்சிட்டு மானாரியா நீ சண்டைக்கு வருவோம், பொண்டாட்டி ஒண்ணு ஆயிட்டா நான் வர மாட்டேன்றாங்க. அதானே நான் ஆம்பளைங்க, ஆம்பளை சிங்கம் சிங்கம் நம்மளுக்கு தகுறீங்க. இங்க எந்த ஊரு போய் போனேன், பார்த்தா வண்டி பார்த்தா ஏறு கூட போயிட்டு இருக்குது. வண்டி வண்டி ஏறு மாடு தானே போவான். மாடு ஏறு வடிக்கு போட்டுக்கிட்டு போலகுது. உடனே பார்த்தா வண்டி கிடைச்சது. சரி மாடு கிடைக்கல, அங்க இருந்து பூச்சி இழுத்துன்னு வந்தேன். எங்கேயுமே ஆஸ்பத்திரி கிடையாது, காஞ்சி வரனா பெரிய ஆஸ்பத்திரி போனோம். என்ன பண்றது, என் கொண்டாட்டியா ஒண்ணும் முடியல. ஐயோ எம்மாடி தாங்க முடியல. ஒரே ஒரு ஆம்பளைங்க நம்ம கொண்டாட்டி எடுத்து விட்டு தர முடியுமா? தப்பா நினைக்கிறேன். பேச்சு மரபிக்கு சொன்னேன். சரி நான் ஒரு நவுத்தடி புரு வந்து அடி நீ ஒரு நவுத்தடி புடிச்சுக்க, நான் ஒரு நவுத்தடி புடிச்சுக்கிறேன். இங்க இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தான் இழுத்துன்னு போயிடலாம் வாடின்னு. ஏண்டா அவங்க வண்டி தாங்க முடியாது இருக்காங்க, அவங்கள வண்டி மேல பண்ணி நீச்சல் போடுறேன். யாரால முடியும்? என்னால முடியாதுமா. ஏதோ ஒரு ஆபத்துக்கு வண்டி, அதான் நான் ஒரு பேக் புடிச்சுக்கினா அவங்க புடிச்சுக்கினா ஐயோ எம்மாடியோ ஐயோ எம்மாடியோன்னு வந்தா. வந்து ஆஸ்பத்திரியில போய் நின்றுச்சு வண்டி. கிட்ட நின்னுச்சு, நிறுத்திட்டேன். மேல ஏறி படுத்துக்கினா உடனே 4-5 நர்சிங் அம்மா ஊடாண்டாங்க திட்டு. சரி வந்து என்ன பண்றது என்ன ஒண்ணு நீங்க பண்ண தேவையில்லம்மா, என் மொண்டாட்டி மாசம் ஆகுறா சொன்ன உடனே அவளை ரூம்ல கூப்பிட்டாங்க. ரூம் கட்டு போயிட்டாங்க. போயிட்டு செக்அப் நடக்குது. உடனே பார்த்தா குழந்தை பிறந்துச்சு. அதப்பாங்க குழந்தை ஊரு உலகத்துல எப்படி எனக்கு லவடா குழந்தை போய் பார்த்தா யாருப்பா வீட்டுக்கார நான் தாங்கன்னு சொல்லிட்டு போனேன். குழந்தை ஐயோ அழகாங்க. அது அப்படி அழகு, இடுப்புக்கு கீழே கண்ணன் கரையா இருக்குது, இடுப்புக்கு மேல சக்க செல்லு. அடப்பா ஏன் அப்படியா? அதான் 13 வருஷம் பண்றதுல அவ்வளவு பேர் கேட்டு என்னடி இப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் 13 வருஷம் போட்டு டிஸ்கோ குழந்தைட்டாங்க. அடப்பா நம்மளுக்கு தேவை குழந்தை. சரி என்ன குழந்தை பிறந்தது, பையன் அப்படியே கொஞ்சம் பெருசானா அவனை தூக்கி உசுக்குள்ள விட்டேன். ஸ்கூல்ல சேர்த்துறேன். அதான் போங்க பிளகுஸ்ட் படிச்சுட்டான். எந்த குறையும் கிடையாது, எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. என்னை கண்டா அப்படியே பயப்படுவான். அந்த அளவுக்கு பயம். என்னை கண்டா மூத்திரம் பேசி பண்ண பாரு பரவாயில்லையே. அந்த மாதிரி சமயத்துல என் பையனுக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. சில பசங்க ஆன்ஸ் போட்டு பீடி பிடிக்குது, சிகரெட் பிடிக்குதுங்க, கெட்ட பழக்கம் பண்ணீங்க. என் புள்ளிய அடிச்சு வளர்த்துக்கிறேன். அதானே குழந்தை பள்ளிக்கூடம் போவான், அங்க இருந்து நேரா வீட்டுக்கு போவாங்க. மர நேரத்துல பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குவான். அங்க தூண்டி பிடிக்காம பொறிப்பான். அது ஏண்டா பயந்துக்கு தான் போருக்கிறான். எனக்கு பயந்துக்கு பொறிக்கு நம்ம என்ன ஆயிடுச்சு, பாயில வச்ச அப்பா கண்டு பிடிச்சு பாத்துருவாங்களே புக்கில வச்சுக்கிறான் போலுக்குது. புக்கில மறைச்சு எனக்கு பயந்துங்க. நான் அடியில புதுனா மானாங்கி. நீ அதான் அந்த அளவுக்கு போகாத
எனக்கு பயந்துக்கு தான் செய்யறான் பையன். அங்க இருந்து கொஞ்சம் தீ போட்டு கொடுப்பாரு. பயந்துக்கு கேக்குறான். செடம் குழந்தை கேக்குதா? இது பணம் வாங்கி கூட கேட்க நான் தீ போட்டு கொடுத்தேன் பாரியா. என் வீடு கூரை வீடு. அந்த கூரை என்ன பண்ணிட்டு அவன் எடுத்துன்னு போய் வாயில அதை துண்டி பிடிட்டு போய் வாயில எனக்கு பயந்துக்கு தான் வைக்கிறான் வாயில. நான் அடிச்சு புடுவேன் பயந்துக்கு தான் வைக்கிறான். அதானே வாயில வச்சுக்கின்னு பத்த வச்சுக்கிறான் குழந்தா. டே மௌனான் குரல கொடுத்து மாதிரி லக்ஷ்மி கூரல வச்சுட்டான். எரியுது என் ஊரு. என் முன்னாடி வேலைக்கு போன வந்து ஐயோயோ என் மாதிரி என் கத்துறா. என்னடா அவ கத்துறாங்க வெளியே வந்து பார்த்தா ஊடு எரியுது. என் புள்ள வச்சுன்னா எனக்கு பயந்துக்குன்னா வச்சுக்கிறான் அவன் கூரையில. உடனே நான் வந்த மாதிரி அப்பதான் நான் என் முன்னாடி அழுகுறான். நான் பாராட்டுறேன். இந்த வயசுலயே அவன் கூரையில வைக்கிறான். இந்த வயசுல கூரையில வைக்கிறானா? இன்னும் போ எதிர வைப்பானோ சொல்றேன். அவளை அதுக்கு குழந்தை அந்த அளவுக்கு பயப்பத்தி அம்மாண்ட போய் வந்தேன். அம்மா இங்க வராங்க. எங்க மலர் தூவி பணி மேலே பாலோ அப்படியா? சரி இத பாரா. ஆமாம் இந்த நேரத்தில் நாரியான் மனைவியும் குடும்ப ரகசியம் பேசணும். நீ ரொம்ப நாளா எனக்கு லீவ் தேவை லீவ்னு கேட்டேன். இருந்து ஒரு வாரம் லீவ் தர நல்லா போ ஓய்வு எடுப்போம். ஏங்க நான் கேட்டு தெரியுமா? போன மாசம் இந்த மாசம் நான் லீவ் கேட்கல. நான் வேலையில ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்க ஆரம்பிங்க. என்னடா போடா ஓய்வு வர போடா. அப்படி நினைச்சிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? வெங்காயம் வெட்ட போறோம். நான் தோல் போச்சு. வெங்காயம் வெட்ட தோல் வெட்டிக்கிறா. என்ன உப்பறடா? இல்ல நீ கம்மியா நீ ரொம்ப அர்ஜென்ட் பாருங்க பழைய என்ன கோபால தங்கச்ச நாய் கட்டட்டு வா. போடா. எந்த சொல்லால் எடுக்க முடியும்? கண்ணீர் என் வேலைக்கு வானல் அலைவ இருக்கலாம், புயல்தான் பிரளயம் இருக்கலாம், நீர் அலைவ இருக்கலாம். அதை உணவரை முடியுமா என்பமே அப்பளம் என்று கேட்காதீர்கள், விந்து அப்பளம் என்று கேட்டு வாங்குங்கள். அப்பளம் என்று கேட்காதீர்கள், விந்து அப்பளம் என்று கேட்டு வாங்குங்கள். மூஞ்சி வச்சு
பிண்டா சொன்னான் கேட்டுக்கிட்டான் முன்னாடி இவனா சொன்னான் நின்று அப்புறம் என்று கேட்டு வாங்க நான் என்ன சொன்னேன், நீ அதை ஊர் வளர்த்து எவனா வந்து வாங்கிட்டு போகுது. எவன் முகத்துல மூய்க்குறானே அவன் தானே ஆனா நீ எவ்வளவு நீ கூட உன்னை அந்த மாதிரி அழகாண்டாக்கி நிக்க மாட்டான். ஏடா உன்னை வாழ்க்கை சொன்னா ஏங்க வந்தா அவன் தான் ஆமாம் உன்னை அழைத்து தெரியுமா சரி நாம் இருவர் வந்து விட்டோம் இப்பொழுதே நம் மகளை சந்திப்பதுமே மகளை பார்க்கலாமா புறப்படும் மகளா